ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது டைட்டிலில் நான் போட்டது மாதிரி தான் தம்ப்நெயிலில் கேஷுவல் டாக். நான் ஆல்ரெடி எல்லா வீடியோவுமே நான் கேஷுவல் டாக் தான் போட்டுட்ருக்கேன், அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நான் கிராமர் படி இது இது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கன்ஃபியூஷன் நான் பண்ணவே மாட்டேன். டைரெக்டாக பேசுகிறது எப்படி, அதுக்கு அர்த்தம் என்ன, தமிழ் வார்த்தை என்ன, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க, இப்படி தான் எல்லா வீடியோலையுமே நான் சொல்லிகிட்ருக்கேன். அதே போல் தான் இந்த வீடியோலையும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எப்பயும் போல் கடைசியில் ஒரு கேள்வியும் கேட்பேன். இதில் இந்த வீடியோவில் பினா அப்படிங்கிற வேர்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். நிறைய சென்டென்சஸ் எப்பயும் போல் இருக்கும் இந்த வீடியோவில். இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம், சரிங்களா? बिना टमाटर के सब्जी कैसे बनाएंगे, बिना टमाटर के टमाटर चटनी कैसे बनाएंगे அப்படின்னா தக்காளி இல்லாமல் குழம்பு எப்படி வைக்கிறது, தக்காளி இல்லாமல் சட்னி எப்படி செய்கிறது. அப்போ இங்கே இல்லாமல் சட்னி, தக்காளி இல்லாமல் அப்படின்ற இடத்துக்கு நம்ம பினா அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். பினா டமாட்டர்க்கே பினா, இந்த பினான்ற வார்த்தையை முன்னாடியும் போடலாம் பின்னாடியும் போடலாம். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சு போச்சா? இந்த இடத்துல தக்காளி இல்லாமல் அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம பினாவை யூஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? கல் மே ஆஃபீஸ் ஜாயே பினா நஹி ரह सकता क्योंकि கல் மேரா மீட்டிங் है அப்படின்னா நாளைக்கு ஆஃபீஸ் போகாமல் நான் இருக்க முடியாது, ஏனென்றால் நாளைக்கு மீட்டிங் இருக்குது. இந்த வார்த்தையில் பினா அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா போகாமல், ஜாயே பினா, பினா ஜாயே போகாமல் இருக்க முடியாது அப்படின்றதுக்கு இந்த பினாவை நம்ம சேர்க்குறோம், சரிங்களா? பினா காரன் மத் சில்லாவோ, பினா வஜ மத் சில்லாவோ. இந்த காரனுக்கும் வஜக்கும் ஒரே அர்த்தம் தான். இந்த இடத்துல பினா ஏன் வருதுன்னா காரணம் இல்லாமல், சரிங்களா? பினா காரன், காரன் கே பினா, காரன் ஃபர்ஸ்ட் போட்டிங்கன்னா கே போடணும். பினா காரன், பினா வஜ ரெண்டுமே காரணம் இல்லாமல். கத்தாதீங்க, மச்சில்லாவோ, மச்சில்லாயே அது ஹை லெவல் மரியாதை, மச்சில்லாவோன்றது கத்தாதீங்க, கத்தாத, இதுக்கு ரெண்டுக்கு இடையில எப்பயும் போல நடுத்தர மரியாதை. ஓகேங்களா? உஸ்ஸே பாத் கியே பினா நஹி ரह सकता, உஸ்ஸே பாத் கியே பினா நஹி ரह सकता அப்படின்னா அவனிடம் பேசாமல் இருக்க முடியாது, அவளிடம் பேசாமல் இருக்க முடியாது. உஸ்ஸே அப்படிங்கிறது அவன் அவள் இருவருக்கும் பொருந்தும், ஆண் பெண் இருவருக்கும். பாத் கியே பினா, பினா பாத் கியே அப்படின்னா பேசாமல் அப்படின்னு அர்த்தம். ஆஜ் பினா மாங்கே मेरे मम्मी ने मुझे पैसा दे दिए, आज बिना मांगे मेरे मम्मी ने मुझे पैसा दे दिए அப்படின்னா இன்னைக்கு கேட்காமலே எங்கள் அம்மா எனக்கு காசு கொடுத்துட்டாங்க. பினா மாங்கே அப்படின்னா கேட்காமலே அப்படின்னு அர்த்தம். இந்த சென்டென்ஸில் எங்கள் அம்மா காசு கொடுத்துட்டாங்க, மேரி மம்மின்னு பேச தேதியே, மேரி மம்மி பேச தேதியே. இன்னே எதுக்கு வருதுன்னா பாஸ்ட் டென்ஸ்க்காக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதனால். எதுவும் சொல்லாமல் வேலையை செய்ய மாட்டியா, எதுவும் சொல்லாமல் வேலை செய்ய மாட்டியா அப்படின்னா பினா குச் போலே काम नहीं कर सकता क्या, या कर सकती क्या. பொண்ணை சொன்னால் कर सकती क्या. இப்போ என் பையனை சொன்னா कर सकता क्याன்னு சொல்லுவேன், பொண்ணை சொன்னால் कर सकती क्या அப்படின்னு சொல்லுவேன். பினா போலே काम नहीं कर सकता क्या, சொல்லாமல் வேலையை செய்ய முடியாதா அப்படின்னு அர்த்தம். பினா காரன் குஸ்ஸா மத் கரோ, பினா வஜ குஸ்ஸா மத் கரோ அப்படின்னா காரணம் இல்லாமல் கோவப்படாதீங்க, காரணம் இல்லாமல் கோவப்படாதீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, சொல்ல வந்த விஷயத்த சொல்லாமல் சிரிச்சுட்டே இருக்கிறாரு. பினா ஹசே போலோ, பினா ஹசே போலோ, சிரிக்காம சொல்லு. அரே பினா ஹசே போல்னாரே அப்படின்னா டேய் சிரிக்காம சொல்லுடா அப்படின்னு அர்த்தம். பினா ஹசே போல்னே சக்தா கியா, சிரிக்காம சொல்ல முடியாதா. இந்த இடத்துல பினா ஹசே அப்படின்றதுக்கு சிரிக்காமல் அப்படின்னு அர்த்தம். இப்போ இவ்வளோ நேரமாக நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, இதில் இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? ஒரு விஷயத்தை செய்யாமல், வைக்காமல், சொல்லாமல், சிரிக்காமல், அழாமல், கோவப்படாமல் அப்படின்ற அந்த மல் அப்படிங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் பினா வரும். அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றத யோசிச்சு தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணணும், சரிங்களா?
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹிந்தி கற்றுக்கணுன்னு ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் கற்றுக்கணுன்னு ஆர்வமாக இருக்கிற உங்கள் ஹிந்தி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா 2 in 1 தான். நான் எல்லா வார்த்தையுமே எழுதி போட்டுட்ருக்கேன்னா கமெண்ட்லும் சில ஹிந்திக்காரவங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள் தமிழில் வந்து 2 டைம் சொல்லுங்கள். எனக்கு ஹிந்திக்காரவங்க கிளாஸ்க்கும் வர்றாங்க. நான் தமிழ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். ஸோ வந்து 2 in 1 தான். என்னுடைய வீடியோ வந்து 2 in 1 தான். ரெண்டுமே கற்றுக்கலாம் ஈஸியாக. ஏன்னா உச்சரிப்பு வந்து ரெண்டுமே நான் தெளிவாக தான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி யாராவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமாக ஒரு குறிப்பிட்ட டைமில் நான் ஹிந்தி கற்றுக்கணுன்னு ஆர்வமாக இருந்தீங்கன்னா கிளாஸ்க்கு வந்து பயன்பெறலாம். சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வேர்ட்ஸ் தான். 10 நிமிஷத்தில் நான் எவ்வளோ கற்றுக் கொடுக்க முடியும். கிளாஸில் வந்து ஒரு அரை மணி நேரம் நான் உங்கள் கூட பேசுவேன். ரொம்ப ஒரு 10 பேர் 15 பேரை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக உட்கார வச்சுட்டு சொல்லிக் கொடுக்குற கிளாஸ் கிடையாது என்னுடைய கிளாஸு. ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பேசுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்கள பேச வைப்பேன். கண்டினியூவாக 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசணும், அரை மணி நேரம் பேசணும். அந்த மாதிரி கற்றுக் கொடுக்கறதுனால தான் எல்லாருமே நல்லா கற்றுக்குறாங்க. குறிப்பிட்ட டைமில் அவங்க கற்றுக்கிட்டு பயன்பெறுறாங்க. அதனால தான் என்னால் அவங்கள பேச வைக்க முடியுது, கடகடன்னு பேச வைக்க முடியுது. பேசிக் ஹிந்தி ஆல்ரெடி பேசிக் ஹிந்தி கற்றுட்டு இருந்தாலும் சரி, இல்லை கற்றுக்கிறாம 0லேருந்து ஆரம்பித்தாலும் சரி, 2 பேர்த்துக்குமே நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். ஸோ வந்து எந்த பயமும் வேண்டாம். எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா கூட நான் கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஆல்ரெடி கற்றுக் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் என் கிளாஸ் வந்து. ரொம்ப போரிங்கெல்லாம் இருக்காது. குரூப் கிளாஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் 1-to-1 கிளாஸ் வந்து எடுக்கிறேன். ஏன்னா ரொம்பவே பேசிக் ஹிந்தி தெரியாமல் ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூச்சம் வரும்ல. அதனால் தனியாகவும் எடுக்கிறேன். பர்சனல் ஒரு ஆளுக்கு ஒரு டைம் அப்படின்னு கொடுக்குறேன். குரூப்பாகவும் கொடுக்குறேன். ஒரு 2 மாதம் தனியாக நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா குரூப் கிளாஸில் வந்து நீங்கள் நல்லா மற்றவங்களோட பேசலாம். ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்னா குரூப் கிளாஸே ஓகே தான். ஓகேங்களா? ஒரு அக்காவா இனி எப்படி மாட்டு விடுறிய அப்படின்னா எப்படி மேம் சொல்லணும்? இல்ல மேம், டவுட் கேட்டுக்கணும்ல. शिकायत करती है ना मेरे लिए. तू कैसी दीदी है, मुझे फंसा रही है. சொல்லுங்க. तू कैसी दीदी है, मुझे फंसा रही है. मैं पता नहीं है. मुझे फंसा रही है. मुझे पता रही है. अरे चुप रहो पहला. चुप रहो. ये स्कूल अच्छा स्कूल है ना, इसलिए मैं एडमिशन के लिए हम दोनों यहाँ आए. चुप रहो पहला. चुप बैठे. ओके जी. आप